அண்ணா ஹசாரே அமைப்புடைய அரசியல் பிரவேசம் எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ, எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பல கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. அண்ணா ஹசாரே அமைப்பு ஒன்றாகத்தான் இருக்கின்றதா இந்த முடிவில் என்றால், அண்ணா ஹசாரே அமைப்பிலிருந்து சமீப காலத்தில் வெளியேறிய சுவாமி அக்னிவேஷ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சந்தோஷ் ஹெக்டே இதை வரவேற்கத்தக்கது அல்ல என்ற கோணத்தில் பேசியிருக்கின்றார். இந்த நிலையில சுவாமி அக்னிவேஷ் சொன்ன விஷயம் என்ன கேட்போம். उन्होंने भी जब अभी 25 जुलाई से शुरुआत करने की बात की और किया, तब भी वो बलिदान की भाषा बोल रहे थे। हाँ, आमरण अनशन की बात कह रहे थे। 15 भ्रष्ट मंत्रियां, जिनमें मुख्य प्रधानमंत्री भी हैं, उन पर SIT बैठाने की बात कह रहे थे। लेकिन उन मांगों में से किसी एक मांग पर भी जरा भी कोई विचार नहीं हुआ और अचानक उन्होंने स्वास्थ्य गिरता हुआ देखकर, हालत बिगड़ती देखकर, और बलिदान तो दूर रहा, बीच में ही छोड़ करके अनशन मैदान भाग रहे हैं। वो ये बहुत ही दुर्भाग्यपूर्ण है और मैं समझता हूँ कि ये उनको तो डिस्क्रेडिट करेगा ही करेगा, बदनाम करेगा, जिन्होंने भी ये सब हरकत की है। लेकिन अनशन का जो एक हथियार था, जो महात्मा गांधी ने आज़ादी की लड़ाई में दिया था, उसकी पवित्रता को भंग कर दी। இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுதர்சன நாச்சியப்பன் நம்மிடையே இருக்கின்றார். சுதர்சன நாச்சியப்பன் சார், காங்கிரஸ் தொடர்ந்து அண்ணா ஹசாரே அமைப்பை இது ஒரு RSS உடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று தான் சொல்லி வந்தது. இந்த நிலையில பிஜேபி, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் மாற்றான ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறது. ஆக உங்களுடைய அந்த வாதம் போய் என்று ஆகிவிட்டது இல்லையா? அதாவது ஆரம்பத்தில் RSS துணையோடு அந்த தத்துவத்தோடு தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அன்றைக்கு பிஜேபி எவ்வளவு ஆர்வமாக தன்னுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அருண்ஜேட்லி போன்றவர்கள் எல்லாம் மேடையில் போய் அலங்கரித்தார்கள் என்பது தெரிந்த உண்மை. ஆகையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இதிலே இன்றைக்கு எப்படி தமிழகத்தில் நாம் முதல்வர் படத்தை பார்த்து விட்டோ, இல்லை இந்திய படத்தை பார்த்து விட்டோ, ஏதோ ஒரு அறிக்கை நாம் நீக்கிக் கொண்டது போல இன்றைக்கு இவர்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டு கடைசியாக போய் ஒரு அரசியல் கட்சியிலேயே தானே உருவாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் அரசியல் கட்சியில் மிகவும் ஒரு தெளிவான பார்வை இல்லாவிட்டால் அரங்கத்திலேயே இருக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொரு இடத்திலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இது ஒரு விதத்தில் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு சிவில் சொசைட்டிக்கு, ஒரு மக்களுடைய இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் நான் நினைக்கின்றேன் அரசியல் இயக்கத்திற்கு செல்வது என்பது. இது ஒரு காலகட்டத்திற்கு பேசுவார்கள், அதோடு காணாமல் போய்விடும். இது போல பல இயக்கங்கள் இந்தியாவில் வந்து மறைந்திருக்கின்றன. தொடர்ந்து உங்களுடைய வாதமாக பார்க்கிறேன். நன்றி திரு சுதர்சன் நாச்சியப்பன், இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காக. திரு TK ரங்கராஜன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு வலுவான கட்டமைப்பை நம்புகின்ற ஒரு அமைப்புகள். ஆனால் அண்ணா ஹசாரே அமைப்பு ஒரு சில உண்ணாவிரதங்களை நடத்தி இருக்கின்றது. ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி அரசியல் பிரகாசிக்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நினைக்கிறீங்களா திரு ரங்கராஜன் சார்? நிச்சயமா இல்லை. அதற்கு எந்த விதமான பொருளாதார கொள்கையும் இருப்பதாக தெரியல. ஊழலில் கூட அது வெறும் ஒரு பகுதியைத்தான் பார்க்கிறதே தவிர முழு படத்தையும் பார்க்க தயாராக இல்லை. அது ஒரு விட்டில் பூச்சி மாதிரி வந்து போகும் என்று நான் நினைக்கின்றேன். விட்டில் பூச்சியா நீங்கள்? இது அவருடைய ஆசை, மரியாதைக்குரிய தோழர் ரங்கராஜனுடைய ஆசை. இது நான் ஒன்றை கேட்கிறேன். இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் இந்தியாவில் கூட்டத்தை கூட்ட முடியாத நிலையில் இருக்கிற நேரத்தில், கூட்டத்தை கூட்டுவதற்கே பல்வேறு ஏற்பாடுகளை செய்கின்ற நேரத்தில், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு அண்ணா ஹசாரே பின்னாலே இதுவரை அமைப்பு இல்லை. ஒரு அண்ணா ஊழல் எதிர்ப்பு இயக்கம்ங்கிற அமைப்பு தான் அங்கே வச்சிருக்கோம். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு 400 இடங்களில், இந்தியா பூராவும் 400 இடங்களில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டங்கள் கூடுகிறது, 400 இடங்கள் கூட்டங்கள் கூடுவதாக சொன்னாங்க. இன்றைக்கு சினிமா நடிகர்களுக்கு தான் நிறைய கூட்டங்கள் கூடுகிறது பார்ப்பதற்காக. இது ஒரு வேகத்திலே இது போன்ற கூட்டங்கள்லாம் கூடுகிறது. எந்த ஒரு இயக்கமும் இந்தியாவிலே வர வேண்டும் என்று சொன்னால் கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும். கொள்கை என்பது ஏதோ காங்கிரஸை எதிர்ப்பது என்பதோடு மட்டுமல்லாமல், அல்லது அரசியல்வாதியுடைய ஊழலை எதிர்ப்பது என்பதோடு மட்டுமல்லாமல், இந்த நாட்டிலே அரசு அதிகாரியிலிருந்து ஒரு சாதாரண குடிமகனிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியத்துக்காக ஒரு சிறு சிறு தவறுகளை செய்கிறான். அந்த தவறு ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்துறையை பாதிக்கிறது. எனவே அரசியல்வாதிகளை மட்டும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லுவது, அதற்காக ஒரு இயக்கத்தை தோண்டி அதை அரசியல் கட்சியாக மாற்றுவது, இந்த கொள்கையெல்லாம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் அமைப்பை ஏற்படுத்துவது என்பதெல்லாம் ஒரு பகல் கனவாக. அதாவது உங்களுடைய கொள்கையை பற்றி நீங்க பேச அதிகமா, நீங்க கொள்கையிலிருந்து வெளியில வந்துட்டீங்கிறதா எங்களுடைய ஆதங்கமே. உதாரணமாக, நீங்க ஊழலை பற்றி விசாரிப்பதற்காக பல்வேறு ஊடகங்களை வைத்து பல்வேறு அமைப்புகளை வைத்திருக்கீங்க, ஆளுங்கட்சி என்ற முறையில்.
அரசாங்கத்தை நடத்துகிற முறையில். ஆனால் உங்களுடைய சிபிஐ, ஐபி எல்லாமே மற்ற உங்களுடைய சகோதர கட்சிகளை, மற்ற கட்சிகளை எப்படியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு நீங்க மறுங்க. நான் முடிச்சுடுறேன் பாருங்க. ஏன்னா அது எப்ப வளையும் தெரியும். திடீர்னு அவங்க மேல வழக்கு போடும், திடீரென்று வழக்கை வாபஸ் வாங்கும், நிரபராதி என்று சொல்லும். இது ஊரறிந்த உண்மை. லோக்பால் கொண்டு வராதனால தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க. ஒருவேளை இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள லோக்பால் கொண்டு வரப்பட்டால் உங்களுடைய அமைப்பு இல்ல வந்தா டிசால்வ் பண்ணுவீங்களா உங்களோட அமைப்பை? எப்ப? சரியான கேள்வி. நிச்சயமாக எங்களுடைய அரசியல் அமைப்பை இப்ப அரசியல் சக்தியாக மாற்றி, ஒரு இயக்கமாக மாற்றி, அதை காங்கிரசுக்கு பலமாக நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டாரு அண்ணா ஹசாரே பிரதமருக்கு, நீங்க லோக்பால் சட்டத்தை கொண்டு வலுவான வலுமிக்க லோக்பால் சட்டத்தை உண்மையிலே கொண்டு வருகிறது சொன்னால் உங்களை ஆதரிக்கிற முதல் இயக்கமாக, முதல் அமைப்பாக நாங்கள் இருப்போம். எப்படி இருக்கிறது லோக்பாலுக்கு எதிரான லோக்பாலை தாண்டி இவர்களால் பாராளுமன்றத்தில் மற்ற விஷயங்களை பற்றி எதிரொலிக்க முடியுமா? லோக்பால் கொண்டு வரலங்கிறதுனால தான் நாங்க அரசியல் அமைப்பு தொடங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வைகள்? யார் என்ன கேக்குறீங்களா? ஆமா சார். அதாவது லோக்பால் மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மசோதா லோக்பால் பலகீனமானது. அது பலகீனத்தை பலப்படுத்துவதற்கு மேலவையிலும் மக்களவையிலும் நாங்கள் பேசிய பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்வதெல்லாம் ஊழலுக்கான ஊற்றுக்கண்ணை அடைக்காமல் இந்த நாட்டில் ஊழல் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஊழல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பாதை ஜன் லோக்பாலிலும் இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய விவரங்கள், இந்த நாட்டுடைய ஊழலுக்கு பிரதான காரணம் பெரும் முதலாளிகள், அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம். இந்த 3 பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டு இருக்கிறதே, இந்த கூட்டை உடைக்காமல், ஊழலுக்கான ஊற்றுக்கண்ணை அடைக்காமல் ஊழலை நீங்கள் ஒழிக்க முடியாது. நான் பார்க்கிறேன் கடைசி ரியாக்ஷன். அவரும் இவரும் இந்த விஷயத்துல ஒத்து போறார். ஊழலை ஒழிக்கிறதுக்கோ லோக்பாலை கொண்டு வரதுக்கோ உங்க தயாரா இல்ல. சுருக்கமா சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி லோக்பால் கொண்டு வர தயாராக இருக்கிறது. லோக்பால் வந்துவிட்டால் இந்தியாவில் இருக்கிற ஊழல் போய்விடும் என்று சொன்னால் எல்லா நிபந்தனைகளுக்கு உட்பட்டு காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றுவது தயாராக இருக்கிறது. காங்கிரஸ் என்றைக்கும் லோக்பால் ஆதரவளித்திருக்கிறது. ஒவ்வொருவரும் அவருடைய 60 ஆண்டு காலமாக தயாராக இருக்கிறது. இந்திய நாட்டை வளர்ச்சி, வறுமையிலிருந்து இந்திய நாட்டை விடுதலை பெற்ற இந்திய நாட்டை 60 ஆண்டு காலம் தயாராக உயர்த்திய இந்திய தேசத்தை இன்றைக்கு உலக நாடுகளுக்கு போட்டியாக உயர்த்தி இருக்கிற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. இந்த லோக்பால் ஒருமித்த கருத்து வரட்டும். கார்பரேட் கம்பெனி தனியா எல்லா ஊழலையும் அகற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆளுகின்ற அரசியல் கட்சி. கொண்டு வராததான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அண்ணா ஹசாரே அமைப்பால் ஒரு சிறப்பான அரசியல் கட்சியா டோட்டலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் சார். வீதியிலும் பாராளுமன்றத்திலும் நாங்கள் போராடுவதற்கு தயார் என்று சொல்கிறீர்கள். டோட்டலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். Thank you so much gentlemen. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட திரு டி.கே. ரங்கராஜன் அவர்களுக்கும், திரு விடியல் சேகர் அவர்களுக்கும், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த நிலையில ஒரு கடுமையான பாதை அண்ணா ஹசாரே அமைப்பை எதிர்நோக்கி இருக்கின்றது. பல சவால்கள் எதிர்நோக்கி இருக்கின்றது. இந்நாள் வரை வெளியே இருந்த அமைப்பு நாங்கள் இந்த சிஸ்டம்குள்ள வந்து விட்டோம் என்று சொல்கின்றது. வலுவான ஒரு லோக்பால் வருமா? இதை இந்த அமைப்பால் கொண்டு வர முடியுமா? அரசியலில் இந்த அமைப்பு வெற்றி பெறுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விவாதத்தில் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.